வருஷம் கழிச்சு வந்திருக்கீங்க? 15 வருஷம். 15 வருஷம். வெல்கம் டு ஸ்ரீலங்கா. 15 வருஷமா எல்லாரையும் பார்க்காம திடீரென்று இவங்களை பாக்குறப்ப என்ன தோணுது உங்களுக்கு? அப்ப 15 வருஷம் கழிச்சு இந்த இலங்கையை பாக்குறப்ப எப்படி இருக்கு ஸ்ரீலங்கா? சரி, வணக்கம் அண்ணா. வணக்கம். வணக்கம். நாங்க அச்சு சர்ப்ரைஸ் டெலிவரில இருந்து வந்திருக்கிறோம். என்ன பேர் உங்களுக்கு? அருண். அருண். சரி அருண் அண்ணா, ஃபாரின்ல இருந்து ஸ்ரீலங்கா வந்திருக்கிறீங்களா வந்து சொல்லி ஒரு ஆக்கள் சர்ப்ரைஸா எங்களை இங்க அனுப்பி விட்டுருக்காங்க உங்களை வெல்கம் பண்றதுக்காக. வெல்கம் டு ஸ்ரீலங்கா. நன்றி நன்றி. சரி, உங்களுக்காக உங்களை சர்ப்ரைஸ் பண்றதுக்காக கேக் அதோட சேர்த்து கொஞ்சம் கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்து விட்டுருக்காங்க. முதலாவது அவங்களுக்காக ஒரு அழகான கேக் கொண்டு அனுப்பி விட்டுருக்காங்க. வெல்கம் டு ஸ்ரீலங்கான்னு போட்டு அனுப்பி விட்டுருக்காங்க. நீங்க வந்ததே ஒரு கொண்டாட்டமா இருக்கணுமாம். அப்ப நீங்க கேக் எல்லாம் பட்டி இந்த ஒரு நாளை ஸ்பெஷலா கொண்டாடணுமாம்னு சொல்லி இந்த கேக்கை அனுப்பி விட்டுருக்காங்க. சரி, எங்க இருந்து வந்திருக்கிறீங்க அதையும் சொல்லுங்க. நான் இந்தியால இருந்து வந்திருக்கேன். இந்தியாவில இருந்து. சரி, இந்தியாவில இருந்து ஸ்ரீலங்கா வந்திருக்கிறீங்க. எத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்கிறீங்க? 15 வருஷம். 15 வருஷம். சரி, ஒரு வருஷம் 2 வருஷம் இல்ல, 15 வருஷம் நாட்கள் தானே. அப்ப 15 வருஷம் கழிச்சு இந்த இலங்கையை பாக்குறப்ப என்ன தோணுது உங்களுக்கு? எப்படி இருக்கு ஸ்ரீலங்கா? நல்லா இருக்கு பாக்குறேன்.
பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. அப்ப போகும்போது இவ்வளவு ஒரு டெவலப்மெண்ட் இருந்திருக்காது என்ன ஸ்ரீலங்கால. இப்ப நிறைய டெவலப்மெண்டோட ஒரு அழகான கண்ட்ரியா இருக்கு. நல்லா இருக்கு. சரி, இந்தியா நல்லா இருக்கா ஸ்ரீலங்கா நல்லா இருக்கா? இந்தியா ஸ்ரீலங்கா நல்லா இருக்கு. ஸ்ரீலங்கா நல்லா இருக்கு இந்தியாவை விட. வந்த டயர்டோட உங்கள்ட்ட இவ்வளவு கேள்வி கேக்குறேன்னு. சரி, இப்பதான் வந்து இறங்கி இருக்கிறீங்களாம், ஆனா உங்களை சந்தோஷப்படுத்தணுமா அந்த கையோட அப்படின்னு சொல்லி இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் அனுப்பினாக்க நினைச்சிருக்காங்க. அதோட சேர்த்து எங்கட மிக்கி எல்லாம் அனுப்பி விட்டுருக்காங்க, டான்ஸ் பண்ணுவீங்களாம் அப்படின்னு சொல்லி அனுப்பி இருக்காங்க உங்களுக்காக மிக்கி மவுஸ். ஓகே, அவங்களுக்கு நன்றின்னு சொல்லுங்க. சரி, யாரு அனுப்பி இருப்பாங்க? ரமணன். ரமணன் எங்க இருக்கிறார்? ஜெர்மன்ல இருக்கிறார். உங்களோட அண்ணா அவங்க அனுப்பலையே இத. யாரு இவரா? யாரு? குமணன் ரமணன் தானே? என்ன ஏதோ பதட்டமா இருக்கிற மாதிரியா இருக்கு. சரி, ஓகே, ஒரு டென்ஷன் ஆயிருக்கு. சரி, 15 வருஷம் கழிச்சு இலங்கைக்கு வந்ததுமே இப்படி ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட கொடுத்தா கொஞ்சம் டென்ஷனா தான் ஆகும். யாரா இது அனுப்பினது அப்படின்ட்டு சொல்லி, சரி உங்களுக்காக இன்னும் ஒரு கிஃப்ட் அனுப்பி இருக்காங்க. அந்த கிஃப்டையும் பாப்போம். லைட்ஸ் பாஸ்கெட் வந்து அனுப்பி இருக்காங்க. ஓகே, தேங்க்யூ சொல்லுங்க. சரி, ஏண்டா இந்த கார வகைகள் வந்து ஸ்ரீலங்கா ஸ்பெஷல் தானே. அப்ப இங்க இருந்து எல்லாருமே ஃபாரினுக்கு இதைத்தான் கூடுதலா அனுப்புவாங்க. நீங்க இங்க வந்திருக்கிறபடியா அதே உங்களுக்கு கிஃப்ட் அனுப்பி இருக்காங்க. சரி, சந்தோஷமா உங்களுக்கு இப்படி ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் வந்தது? ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எதிர்பார்த்தீங்களா நீங்க வந்த கையோட இப்படி ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் வருமா? இல்ல நான் எதிர்பார்க்கல. நீங்க சந்தோஷமா இருக்கணும் என்று சொல்லித்தான் உங்களுக்காக இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் அனுப்பி இருக்காங்க. என்ன வந்தது ஒரு செலிப்ரேஷன் ஆயிருக்கணுமாம், நீங்க எப்பவுமே சந்தோஷமா இருக்கணுமாம் அப்படின்னு தான் அனுப்பி இருக்காங்க. சந்தோஷம். இதை எப்பவுமே நீங்க மறக்க மாட்டீங்க. சரி, அவ இலங்கைக்கு வந்தது உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா? உறவுகள் எல்லாரையும் சந்தோஷமா இருக்கு. சரி, 15 வருஷமா எல்லாரையும் பார்க்காம திடீரென்று இவங்களை பாக்குறப்ப என்ன தோணுது உங்களுக்கு? எல்லாரும் பார்க்கவும் சந்தோஷமா இருக்கு. இனிதான் இப்ப வந்திருக்கிறேன். இனிதான் எல்லாரையும் ஒவ்வொரு வீடா போய் பாக்குறதுக்கு இனி டைம் சரியா இருக்கு. சரி, ஓகே, நீங்க வந்திருக்கிற டேஸ் எல்லாம் உங்களோட சொந்தக்காரர்களோட உறவினர்களோட சந்தோஷமா நீங்க இருந்து அவங்களோட மகிழ்வான நினைவுகளோட நீங்க அழகா திருப்ப இந்தியா போறீங்களா? இங்கதானா திருப்ப தெரியல, பாக்க எல்லாமே உங்களுக்கு சந்தோஷமான நாளா அமையணும் அப்படின்னு சொல்லித்தான் உங்களுக்காக இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் அனுப்பி இருக்காங்க. யாரா இருக்கும் அனுப்பினது? ரமணாகரன் அவர்தான் அனுப்பியிருப்பேன். சரி, ஓகே, அப்ப யார் அனுப்பினது பாக்குறதுக்கு முதல் உங்களுக்காக இன்னும் ஒரு கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க. அந்த கிஃப்டையும் பாப்போம். அது உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க. அதை அப்புறம் ஓபன் பண்ணி பாருங்க. அதுல கேஷ் வந்து அனுப்பியிருக்காங்க உங்களுக்காக. சரி, அப்படியே யார் இதை அனுப்பினதுன்னு சொல்றேன்னு. நீங்க இலங்கைக்கு வந்திருக்கிறீங்களாம், இந்தியாவில இருந்து 15 வருஷம் கழிச்சு ஸ்ரீலங்கா வந்திருக்கிறீங்களாம். உங்களை சந்தோஷப்படுத்தணும் இந்த ஒரு நாள்ல. இது எப்பவுமே உங்களுக்கு ஒரு மறக்க முடியாத நாளா அமையணுமாம் அப்படின்னு சொல்லி இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஜெர்மனில இருந்து ரமணன் அண்ணா அண்ட் ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்துதான் உங்களுக்காக இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க. சந்தோஷமா? சந்தோஷம், ரொம்ப 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 சந்தோஷம். எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா சின்ன நாட்டுல இருந்து இப்படி ஒரு கிஃப்ட் வருமெண்டு? எதிர்பார்க்கல. சரி, அப்ப அவங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க இந்த கிஃப்ட் எல்லாம் அனுப்பினதுக்கு? ரொம்ப ரொம்ப நன்றி, அவங்களுக்கு தேங்க்ஸ் அனுப்பினதுக்கு. சரி, அச்சு சர்ப்ரைஸ் டெலிவரி சார்பாகவும் உங்களோட சின்ன ஃபேமிலி அதே மாதிரி உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் சார்பாகவும் வெல்கம் டு ஸ்ரீலங்கா. நீங்க எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். வந்திருக்கிற ஹாலிடே உங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஹாலிடேஸா அமையணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்காக நாங்க ஆண்டவனை பிரார்த்திச்சு கொண்டோம். நன்றி அண்ணா, டைம் தந்ததுக்கு. கேக் கட் பண்ணுவா. NCS Tamil BGM. NCS Tamil BGM.